ஹலோ கைஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்தெந்த இடத்த பார்க்கலாம், எவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே எந்தெந்த இடத்த கவர் பண்ணி நீங்கள் எப்படி உங்களோட டைமை குறைச்சி அதுக்குள்ளே நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி தான் பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களுக்கும் சரி, ஸ்ரீலங்காவுக்கு ட்ரிப் வந்தீங்கன்னா டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ரைட், இப்போ முதல்ல பார்க்குற இடம் தான் யால நேஷ்னல் பார்க். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அதிகமான டூரிஸ்ட் வந்து மீட் பண்ணுற ஒரு பார்க்குன்னு சொன்ன அந்த யால நேஷ்னல் பார்க். இது வந்து 978 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து பரப்பளவை கொண்டது. இலங்கையில் வந்து 2வது பெரிய சரணாலயமாகும், தேசிய சரணாலயமாக இது விளங்குது. முதலாவது வந்து வில்பத்து சரணாலயம் இருக்குது. இதில் வந்து ஏகப்பட்ட அரிய விலங்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அந்த கருப்பு கலர் அந்த லியோபேட் என்று சொல்கிறது அது வந்து இங்கே தான் கூட இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது யானைகள் எல்லா விலங்குகளும் வந்து இங்கே கூட இருக்குது. இது வந்து சரியாக இருக்கிறது ஹம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகல் டிஸ்ட்ரிக்ட். ஹம்பாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட் மொன்றாகல் டிஸ்ட்ரிக்ட் தான் இது வந்து கவர் பண்ணுது. இது தென் மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணத்தை தான் இதில் பரப்பளவு கொண்டிருக்குது. அதாவது 1900 ஆண்டு சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட 1938 ஆண்டு இது வந்து நேஷனல் பார்க்காக பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான இடம், நீங்கள் கட்டாயம் விசிட் பண்ண வேண்டிய இடம். அடுத்ததாக பார்க்க போகிற இடம் தான் சிகிரியா மலை, சிகிரியா குன்று அண்ட் சிகிரியா ராக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ஒரு பழமையான ஒரு மலையாக கருதப்படுகிறது. அதோட வந்து யுனெஸ்கோவால் வந்து இது பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக வந்து இது சொல்லப்படுது. அப்படின்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பிரபலியமான இடம்னு சொல்லி. மேலே வந்து ஒரு சிங்கத்தின் ஒரு வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான் இதில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, லுக் ஒன்று இருக்குது. நீங்கள் மலையில் போகும்போதே நீங்கள் இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து முக்கியமான விஷயம் அந்த சுவர் ஓவியங்கள் பார்க்குறதுக்கு அளவாக இருக்கும். கண்ணாடி சுவர் என்று சொல்லப்படுற ஒரு சுவர் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் போக்குவரத்தை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான விஷயம். அந்த காலத்தில் வந்து எப்படி இந்த ஆர்கிடெக்சர்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை வந்து எங்களுக்கு ஏற்படுத்துது. அடுத்ததாக ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் தான் கேண்டி. ஸ்ரீலங்காவில் மத்திய மாகாணத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான நகரம் தான் கேண்டி. கேண்டியில் இருக்கிற அழகை வந்து இந்த மலைகள் தான். இந்த மலைகளுக்குள்ளே இருக்கிற வீடுகள், அந்த இயற்கை அழகான அந்த நீர்வீழ்ச்சிகள் இதை பார்க்கக்குள்ளே நமக்கு ஒரு சூப்பரான உணர்வை வந்து இந்த கேண்டி வந்து கட்டாயம் தரும். இதுதான் தலதா மாளிகை, புத்தரினுடைய ஒரு கோவிலாக கருதப்படுகிறது. கட்டாயம் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னு சொன்னால் கேண்டியை வந்து மிஸ் பண்ணாங்க. இந்த இப்போ தலதா மாளிகையும் ஒரு வித்தியாசமான ஆர்கிடெக்சர் அமைப்போடு வந்து காணப்படுது. பார்க்கவே அழகாக இருக்கும். அதோட வந்து கேண்டியில் வந்து இன்னொரு இடம் வந்து இந்த பழைய காலத்து இந்த பில்டிங்கள், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பில்டிங்கள் வந்து இப்போயும் அப்படியே இருக்குது. அதோட இந்த கேண்டியில் வந்து ட்ரெயின் ட்ராவல், அதாவது ரயில் பயணங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். கட்டாயம் கேண்டி வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ட்ரெயினோட பிடிச்சி ஒரு ட்ரிப் கொண்டாடிங்க. அதோட வந்து நான் ட்ரெயின் சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்த இடத்தை காட்டுறேன். இது வந்து எல்லையில் இருக்கிற ஒரு ட்ரெயின் பிரிட்ஜ் தான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். கேண்டி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ட்ரெயினை பிடிச்சி போனால் கட்டாயம் வந்து இந்த ரூட்டில் வந்து ட்ரெயின் போகும். ஸோ இந்த இடத்தையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அது ஒரு அழகான வியூ. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து விரும்பி வர இடங்களில் இது ஒன்று. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, வ்ளாக்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி மிக சூப்பரான இடம். அது ஒரு நாள் 2 டைமில் வரும்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெயின். ஸோ அதை கவர் பண்ணி போனோம்னு சொன்னால் கட்டாயம் இந்த வியூவை கட்டாயம் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கேண்டிலேருந்து சரியாக 135 கிலோமீட்டர் தான் இந்த தூரம். ட்ரெயின் ட்ராவலில் 7 மணி நேரம் எடுக்கும். ஸோ கட்டாயம் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பீச்சஸ். இது பாசிகுடா பீச். ஸ்ரீலங்கா ஆண்டாலே ஸ்பெஷல் வந்து பீச் தான். ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு ஐலண்ட், ஒரு தீவு. ஸோ அதை சுற்றி வந்து எப்போவுமே கடல் தான் இருக்கும். ஸோ இந்த பீச்சஸ் வந்து மிக பிரபலியமானது. இது வந்து பாசிகுடா பீச், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பீச் தான். இந்த பீச்சில் ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் வந்து அலைகள் இருக்காது. நிறைய கற்கள் வந்து இந்த கடலுக்குள்ளே அந்த கரையிலே இருக்கிறதால இதில் வந்து அலைகள் குறைவு. குளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் பட்டிக்குலோ மாவட்டத்தில் குளிக்கிறதுக்குரிய சிறந்த இடமாக வந்து இந்த பாசிகுடா பீச் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, 5 star ஹோட்டல்ஸ் இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த பாசிகுடா பீச்சையும்
பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூவை இது வந்து கொடுக்கும். ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெமரிஸ் வந்து இந்த பாசிக்குடா பீச்சில் கட்டாயம் இருக்குது. பேட்டிகுலோ டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தான் இந்த பாசிக்குடா பீச். ஸோ இந்த இடத்தையும் மறக்காமல் கட்டாயம் பாருங்கள். அடுத்ததான் நாங்கள் இருக்கிற இடம்தான் இந்த பின்னவல சரணாலயம், யானைகள் சரணாலயம்னு சொல்லுவாங்க. இது வந்து தாய்களால் கைவிடப்பட்ட அந்த யானை குட்டிகளை எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து அவங்க பராமரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட யானைகள் இப்போதைக்கு இருக்குது. இது சரியாக இருக்கிறது வந்து கேகாலை மாவட்டம் ரம்புக்குணை என்ற இடத்துல அந்த பின்னவலை என்ற இடம் இருக்குது. கேண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ நீங்கள் கேண்டியை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்த வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே வந்து கட்டாயம் பார்க்கலாம். இந்த பின்னவலை சரணாலயம் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய உண்டு. ஏன்னா இந்த யானைகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உரித்தான யானைகளாக கருதப்படுது. அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானைகள், இந்தியாவில் இருக்கிற யானைகளை விட ஸ்ரீலங்காவில் இருக்கிற யானைகளுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்தையும் வந்து கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த நம்ம ஜூக்கு போய் பார்க்குறத விட இந்த மாதிரி இந்த ஒரு நேச்சுரலான ஏரியாவில் பார்க்குறது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு மெமரிஸ் எங்களை கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் தான் இது. நீங்கள் எந்த டைம் போனாலும் அந்த யானைகளை பார்க்கலாம். யானை சவாரி அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு பீச் தான் அருகம்பை பீச். இது வந்து சர்ஃபிங்க்கு வந்து மிக பிரபலியமான ஒரு பீச் ஸ்ரீலங்காவில். அதாவது நீங்கள் யாழ நேஷனல் பார்க்கில் இருந்து கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பீச் இருக்குது. ஸ்ரீலங்கா ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே போகிறாலும் ஒரு 300-400 மேக்ஸிமம் 400 கிலோமீட்டருக்குள்ளே டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் எல்லா இடமும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கும் குறைவான நாட்கள் தான் நீங்கள் ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் நிறைய இடங்களை குறைஞ்ச நாட்களில் பார்க்கலாம். அதால் தான் ஸ்ரீலங்காவுக்கு எல்லோரும் விரும்பி வர்றது. அதோட அந்த நேச்சுரலான ஒரு வியூவை வந்து ஸ்ரீலங்காவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மலைகள் ஒரு குறைந்த ஒரு தூரத்தில் வந்து நீங்கள் ஒரு கிளைமேட் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். முண்டா இப்போ பேட்டிகுலோவிலேருந்து நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேண்டி வந்துடும். கேண்டி வந்து ஒரு ஒரு குளிரான இடம். அதிலிருந்து இன்னொரு 60 கிலோமீட்டர் போனீங்கன்னா நுவரெலியாவில் வந்து -17-18 அந்த மாதிரி கிளைமேட் மிக குளிரான ஒரு இடம் நுவரெலியா. ஸோ இந்த மாதிரி ஒரு இலங்கை வந்து ஒரு அழகான நாடு. பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை குறைஞ்ச நாட்களில் பார்க்கலாம். இது வந்து சர்ஃபிங்க்கு மிக பிரபலமான இடம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தேடி வருவாங்க. இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பார்த்தாலே ஒரு ஃபாரின் கண்ட்ரி கோவா மாதிரி தான் இதுவும் தெரியும். ஸோ வடிவான ஒரு இடம். ஸோ இந்த அருகம்பையை வந்து மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றா இருக்குது. அடுத்த நாங்கள் பார்க்க இருக்கிறது தான் இந்த வேர்ல்டு எண்ட். இது வந்து நுவரெலியா மாவட்டத்தில் ஹாட் அண்ட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த வேர்ல்டு எண்ட் இருக்கிறது. சரியாக 1800 மீட்டர் வந்து பள்ளத்தாக்கு தான் இது. கிட்டத்தட்ட 4000 அடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்து நம்ம வாக்கில் போனோம்னு சொன்னால் இன்னொரு 300 மீட்டர் 1000 அடி பள்ளத்தாக்கும் பக்கத்தில் இருக்குது. அதை சொல்கிறது வந்து மினி வேர்ல்டு என்று சொல்லப்படுறது. ஆனால் அந்த 4000 அடி பள்ளத்தாக்கு தான் ஒரு ஃபேமஸான உண்டு. இது பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. நுவரெலியாவுக்கு போனால் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த வேர்ல்டு எண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இது இருக்குது. வெஹிக்கிளை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1-2-3 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நடந்து தான் இந்த இடத்துக்கு போகணும். வெஹிக்கிள் எல்லாம் போயிடலாது. ஸோ இந்த இடத்தையும் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் தான். கேண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் இருக்குது. பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. கேண்டியை விட வந்து நுவரெலியா இன்னும் உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 1868 மீட்டர் வந்து உயரத்தில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு உயரத்தில் மலைப்பாங்கன்னு ஒரு பிரதேசம்னு சொல்லி. ஸோ இந்த இடமும் ஒரு முக்கியமான இடத்தை வைக்குது. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற இடம் தான் இந்த பராக்கிரம சமுத்திரம். இந்த பராக்கிரம சமுத்திரம் இருக்கிறது சரியாக வந்து புலனறுவை மாவட்டத்தில், அதாவது வடமத்திய மாகாணத்தில் இருக்கிற புலனறுவை என்ற மாவட்டத்தில் தான் இந்த பராக்கிரம சமுத்திரம் இருக்குது. இது வந்து பராக்கிரம போகும் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு சமுத்திரம் தான் இது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். இதால் வந்து நிறைய வயல்களுக்கு வந்து நீர் வந்து வழங்கப்படுது. விவசாயத்துக்காக வந்து புலனறுவை மாவட்டத்தில் வந்து நீர் பாய்ச்சப்படுறது இந்த சமுத்திரத்தில் இருந்து தான். இது வந்து சமுத்திரம்னு சொல்கிறோம், நாங்கள் கடலை தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு ஆறு. ஆனால் இந்த ஆறை வந்து நாங்கள் சமுத்திரம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு சொல்லி. இது இந்த ஆற்றுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு அரண்மனை மாயம் ஒன்று இருக்குது. அது வந்து தண்ணி வந்து குறையக்குள்ளே வந்து
எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து நிறைய வந்து புராதன இடங்கள் இருக்குது. இந்த பரக்கிரம் சமுத்திரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் அந்த பழைய அரண்மனை, ஸ்விம்மிங் பூல், அந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பராக்கிரம சமுத்திரமும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது ஸ்ரீலங்காவில். அடுத்ததாக நாங்கள் பார்க்குற இடம் தான் இந்த கோல் ஃபோர்ட், காளி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1588ஆம் ஆண்டு போர்த்துகேரால் கட்டப்பட்டு பிறகு 1649ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் இதை கைப்பற்றி இதை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக பழமையான ஒரு பில்டிங்காக கருதப்படுது. அந்த கோல் ஃபோர்ட் வந்து முக்கியமான இடம். நீங்கள் தென் மாகாணத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கோல் ஃபோர்ட்டை பாருங்கள். நிறைய வந்து டூரிஸ்ட் வந்து இங்கே விரும்பி வாரது வழக்கம். மற்ற வந்து இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ் இருக்குது, ஃபாரினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் போகிற டைமில் இது வந்து ஒரு மினி ஃபாரினர்ஸ் கண்ட்ரி மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த இடத்தையும் கட்டாயம் மிஸ் பண்ணால் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.